அண்ணா என் வீட்டில் வாஸ்து சரியா இல்லைன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு அறிகுறி என்ன? அடிக்கடி ஹெல்த்தில் ப்ராப்ளம் வந்துகிட்டே இருக்கும், ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் இருக்கும், அடிக்கடி வீட்டில் சண்டை வரும், எனர்ஜி ட்ரெயின் ஆகும், கெரியர் க்ரோத் பெருசாக இருக்காது, லைஃபே ஸ்டக்கான மாதிரி இருக்கும், வீட்டில் இருக்கவே பிடிக்காது, எப்போ வெளியே போகலாம்னு தான் தோணும். இது எல்லாத்தையும் வச்சு தான் உங்கள் வீட்டில் வாஸ்து சரியில்லைன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்த உடைக்கணும், இந்த இடத்த மாற்றணும்னு சொல்லுவாங்க. பரிகாரம் பண்ணலைன்னா அவ்வளோதான்னு கூட சில பேர் சொல்லுவாங்க. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை. என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து சொல்கிறேன். எனக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் வாஸ்துனா பிடிக்கவே பிடிக்காது. நானாக படித்து அதோட சயின்ஸை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் வாஸ்துவை நம்பவே இல்லை. வாஸ்துங்கிறது 2 விஷயந்தான். நம்ம வாழ்கிற இடத்துல சன்லைட், நேச்சுரல் ஏர் கரெக்டாக இருக்கணும். இந்த 2 விஷயத்தில் ப்ராப்ளம் வந்தால் அது வீட்டில் வாழ்கிறவங்களோட எனர்ஜியை அது பாதிக்கும். சன்லைட் நம்ம உடம்புக்கு ரொம்ப முக்கியம். ஒரு வேளை சன்லைட் சரியாக கிடைக்கலன்னா நம்ம பாடி வீக் ஆகிடும். இதனால் ஹெல்த் பாதிக்கும். ஏர் வென்டிலேஷன் சரியாக இல்லைன்னா மூளைக்கு தேவையான ஆக்சிஜன் சரியாக கிடைக்காது. இதனால் யோசிக்கிற திறன் பாதிக்கும். இது பாதித்தா க்ரியேட்டிவிட்டி போயிடும், ப்ராப்ளம் சால்விங்கும் போயிடும், எப்போவுமே டயர்டாக ட்ரைனாக ஃபீல் ஆகும். இதனால் உங்கள் கெரியர் க்ரோத்தும் ஃபினான்ஷியல் க்ரோத்தும் பாதிக்கும். இது லாஜிக் தானே? ஸோ வாஸ்துவை பார்த்து பயப்படாமல் சயின்ஸ் அண்ட் லாஜிக்கலாக அதை ஹேண்டில் பண்ணிங்கனாலே போதும், எல்லாமே சரியாயிடும்.